வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆவணி மாதத்தில் நிகழவிருக்கும் ஆவணிய விட்டம் பற்றிய பதிவானது மந்திரங்களை விளக்கமாக தனித்தனியாக நமது சேனலிலே பதிவிட்டு இருக்கின்றோம். சரி, வாத்தியார் மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டார். அந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் என்ன, விளக்கம் என்ன அப்படிங்கிற சொல்கிறது தான் ஒரு பிராமணனுடைய கடமை. அர்த்தம் தெரியாமல் எதை சொன்னாலும் அது பிரயோஜனம் இல்லை. அதனால் இந்த ஆவணியாவட்ட மந்திரங்களினுடைய அர்த்தத்தை இன்றைய தினம் பதிவிட இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம். அதாவது ஆவணியாவிட்டம் பிரம்மச்சாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே எவ்வளவு வயசானாலும் சமிதாதானம் பண்ணணும். இந்த சமிதாதானம் பண்ணுறதுனால அந்த மந்திரத்தினுடைய பலன் என்ன அப்படின்னா, சிறு வயது பசங்களாக இருந்தால் அவர்களுக்கு புத்தியானது மிக 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 பிரமாதமாக இருக்கும். அவர்களது தேஜஸானது பிரம்மாண்டமாக இருக்கும். தேஜஸ்னாக்க ஒளி, அவ்வளவு பிரமாதமாக இருக்கும். சுவாமியை பார்த்த மாதிரியே இருக்கும் அவளெல்லாம் பார்க்குறதுக்கு, அந்த மாதிரி இருக்கும். அவ்வளவு வசதியானது இந்த சமிதாதானம் பிரம்மச்சாரிகள் செய்வதனுடைய பலனானது. அதற்கு பிறகு காமோகாரிஷி ஜபம் பண்ணுறோம் இல்லையா? கிரகஸ்தாலும் பண்ண போகிறா, பிரம்மச்சாரிகளும் பண்ண போகிறா. அந்த காமோகாரிஷி ஜபம் எதுக்காக நாம் பண்ணுறோம்? இந்த காமோகாரிஷி ஜபம் என்ன அப்படின்னாக்கா, இது தை மாச பூர்ணமியில் உசஜவனம் சிராவணம் போலவே இது ஒரு கர்மா. இது கர்மாவில் தான் வருமே தவிர பண்டிகையோ கிண்டியோ கிடையாது. அதனால்தான் ஒரு வருஷம் எங்களுக்கு பண்டிகை கிடையாது. எங்கள் இதில் உடன் பிறந்தவ போயிட்டா, தாயார் தோப்புனா தவறிட்டா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதில் எல்லாரும் இந்த கர்மாவில் பூணல் பூட்டுண்டே தீரணும். அதாவது இதில் என்ன பண்ணலாம்? இந்த காமோகாரிஷி ஜபம் பண்ணுறதுன்னாக்க, இந்த தை மாச பௌர்ணமியில் வேத அத்தியாயனமானது செய்வான். இந்த தை மாச பௌர்ணமியில் அதை முடிக்கணும். இந்த வேதாரம்பத்திலையும் சரி முடிவிலும் சரி ஒரே மாதிரியான சங்கல்பம் தான். இந்த தர்ப்பணம், ஹோமம், வியாச பூஜை இதெல்லாம் ஆரம்பத்தில் ஆரப்தா வேதா அப்படின்னு சொல்லிக்கணும். இந்த கர்மாவை செய்யாததற்குத்தான் பிராயச்சித்தமாக காமோகாரிஷி ஜபம். இதை நான் பண்ணலை, அதனால காமோகாரிஷி ஜபம் பண்ணுறோம் வருஷத்தில் ஒரு நாள். இந்த காமோகாரிஷி ஜபம் பண்ணுறதுனால என்ன கிடைக்கிறது அப்படின்னாக்கா, உசஜன ஹோமம் அப்படின்ட்டு செய்கிறது சிலருடைய சம்பிரதாயமாக இருக்குது. இந்த உசஜன ஹோமமானது நம்ம செய்கிறது கிடையாது. இந்த உசஜன ஹோமமானது செஞ்சதுக்கான பலனானது அதில் வருது. இதில் என்ன அப்படின்னாக்கா, காமம் குரோதம் இந்த ரெண்டுமே சம்சார வருஷத்துக்கு வேறு.
அதுதான் வேறு. இந்த காமகாஷின் ஜபத்தினுடைய பலன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ காமத்தால் வந்து கர்மா, கர்மாவினால ஜென்மா, இன்னொரு ஜென்மம் அது வருது. அதாவது நமக்கு வந்து குழந்தை பிறக்கிறது, பிள்ளைகள் பிறக்கிறா, பொண்ணு பிறக்கிறா, அதெல்லாம் பிறக்கிறா. ஜென்மாவினால துன்பமானது உண்டாருது. நம்ம ஜென்மம் எடுக்கிறோம், மறு ஜென்மமும் வந்து தன்னுடைய பிள்ளைகள் குழந்தைகள் பிறக்கிறது. அதனால் ஜென்மாவினால நமக்கு துன்பம் தான் வரும். அதில் எந்த விதத்திலையும் சந்தேகம் கிடையாது. அர்ஜுனன் வந்து கீதையில் வந்து நம்மளை வந்து பலாத்காரமாக பாவம் செய்ய தூண்டுவது யார் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா கிட்ட கேட்குறார். அப்போ அதுக்கு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், காம ஏஷகா குரோத ஏஷகா அப்படின்னு 2 வார்த்தையை சொல்கிறார் அர்ஜுனனுக்கு கீதோபதேசத்தில். இந்த விஷயமானது காமகர்த்தா காமகார்த்தா அப்படின்ற அந்த ஸ்ருதியினால் வர்ணிக்கப்படுறது. அதாவது காமமும் கோபமும் ஒரு விதத்தில் வந்து பார்த்தாக்க அர்ஜுனா அது வந்து மனோவிருத்தி தான். நம்ம மனசில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு விருத்தி தான் அது. கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் அர்ஜுனனுக்கு. ஆனால் அதுக்கு ஒரு அதிஷ்டான தேவதையானது உண்டு. அதை வந்து நாம் வந்து ஏன் உபாசிக்க வேண்டும் அப்படின்னு நாம் வந்து எண்ணக்கூடாது. எண்ணக்கூடாமல் இருக்கலாமா? அதாவது துர்ஜனை முதல்ல வணங்கிட்டு அதுக்கப்புறமா சஜ்ஜனை வந்து பின்னால் வந்து பூஜை செய்யணும் அப்படின்றது தான் புஷ்டி உள்ள நியாயம். அவர்கள் வந்து நம்மளை வந்து பீடிக்காமல் இருக்கணும், துர்தேவதைகள் நம்மளை பீடிக்காமல் இருக்கணும். அதனால தான் அவளை வந்து நம்ம வணங்குறோம். இது வந்து ரொம்பவும் முக்கியம் அப்படின்னுட்டு கருதி நித்தியமும் சந்தியாவந்தனத்தில் இதை வந்து சேர்த்துருக்கு. நித்தியமும் வந்து சந்தியாவந்தனம் பண்ணக்கூடியவாள் இந்த மந்திரமானது சேர்த்துருக்கு. அதனால் இதை வந்து செஞ்சு விட்டுத்தான் உசர்ஜன ஹோமமானது செய்யணும். சிராவணத்தில் முக்கியமாக ரிஷி தர்ப்பணம் வந்து உபவாசத்தோட தான் செய்யணும். அதுதான் நியாயம். எல்லோரும் என்ன பண்ணுறா, பிரம்மச்சாரிகள்லாம் தாராளம் சாப்பிட்லான்னு சில பேர் வாத்தியாரெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காளாம். அது அவாவா சௌகரியம். ஆனால் பூணில் போட்டுன்ட்டு ரிஷிகளுக்கு தர்ப்பணம் பண்ணுறோம். அப்போ பண்ணும்பொழுது என்னென்னா வயத்தில் நம்ம சாப்பிட்டு இருக்கக்கூடாது, எதையுமே சாப்பிடக்கூடாது, வெறும் வயராக இருக்கணும். அப்படி பண்ணால் தான் இந்த காமகாஷின் ஜபத்துக்கும் சரி மேற்கொண்டு பண்ணக்கூடிய அந்த கர்மாக்களும் சரி நமக்கு பூர்த்தி அடைஞ்சதாகும். சில பேர் இட்லி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பூனல் போட்டுப்பான். அதெல்லாம் சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்புன்னு சொல்கிறார் இந்த இடத்துல கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு. அப்புறம் என்ன பண்ணணும்னா மாத்தியானிய காலத்தில் 11 மணி ஆகிடும். இப்போல்லாம் வந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாவா உத்தியோகத்துக்கு போக வேண்டியதாக இருக்கும், எல்லாத்துக்கும் போக வேண்டியதாக இருக்கும், எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் வந்து அதை மட்டும் வந்து ஒரு விடுபட்ட இந்த சிராவணத்தில் அன்றைக்கி மட்டும் அவனியாவட்டத்தை அன்றைக்கி மட்டும் அது வந்து விடுபட்டது. வாக்கியாண்டிய காலத்தில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எப்போ வேணுனாலும் பண்ணலாம். ஆலயம் போன்ற இடத்துல வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து பிரம்மயஜம் பண்ணிட்டு மகா சங்கல்பம் பண்ணணும். இதுதான் இந்த காமகாஷி ஜபத்தினுடைய அர்த்தம். அடுத்ததாக பிரம்மயஜம் பண்ணுறோம். இந்த பிரம்மயஜம் எதுக்காக பண்ணுறோம்? ரிஷிகளுக்கெல்லாம் நம்ம வந்து முதல்ல அவளை கூப்பிடுறோம், ரிஷி பத்தினியெல்லாம் கூப்பிடுறோம். எல்லாரையும் கூப்பிட்டுட்டு தாயா தோப்பனார் இல்லாத பித்திருக்களையும் கூப்பிடுறோம். எல்லாரும் முன்ன நின்றுண்டு இந்த மேற்கொண்டு நான் சங்கல்பம் பண்ணிக்க போகிறேன், இந்த சங்கல்பத்தில் யஜ்ஞ தாரணம் போட்டுக்க போகிறேன், காண்ட்ரிஷி தர்ப்பணம் பண்ண போகிறேன், வாத்தியார் மூலியம் வேதாரம்பத்தை வந்து சொல்ல போகிறேன், எல்லாத்துக்கும் உங்கள் ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னுட்டு வேண்டின்ட்டு பிரம்ம யஜ்யம் பண்ணுறான். அவள்லாம் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாளாம். பிரம்ம யஜ்யத்தினுடைய அர்த்தம். அடுத்ததாக மகா சங்கல்பம் பண்ணுறோம். இந்த மகா சங்கல்பத்தில்
இவ்வளவு தூரம் நம்ம மகாசங்கல்பம் பிரமாதமாக போட்டிருக்கோம். இந்த மகாசங்கல்பம் இப்போ செய்யறதுக்கு யாரும் இந்த காலத்தில் பண்ணுறது கிடையாது. ஆனால் விஷயம் தெரிஞ்ச வாத்தியார்கள்லாம் நிறைய பேர் இருக்கா. அவள் செய்யணும்னு ஆசை இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையை வச்சு உத்தேசம் பண்ணிட்டு அவளும் மாறிட்டா. அதுக்கு அவள் பிராயச்சித்தை போய் பண்ணிடுறான். நான் அதை அவளை வரவேற்கிறேன். அதாவது இந்த மகாசங்கல்பத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு இடம் அசுத்தமாக இருக்கட்டும் இல்லை சுத்தமாக இருக்கட்டும், எந்த நிலையை அடைஞ்சிருந்தாலும் புண்டரீகாட்சனை அதாவது ஸ்ரீமன் நாராயணனை நினைத்தாலே ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளும் புறமும் சுத்தமாக இருக்கு. மனதாலும் சரி, வாக்கினாலும் சரி, வாயினாலும் சரி, செய்யக்கூடிய பாப்பம் ஸ்ரீராமா அப்படின்னு ஒரு அந்த ஸ்மரணையை சொல்லிட்டோம்னால அதில் எல்லாமே அகண்டு விட போகிறது. இதில் திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம் எல்லாமே சாட்சாத்து நாராயணன் விஷ்ணுமயமாகவே இருக்கு. நாராயணனுடைய நினைக்க ஒன்றாதான் எல்லை இல்லாத சக்தியால் சுமக்கப்படக்கூடிய எல்லையில் ஜலத்தினுடைய சுற்றுகின்ற அநேக கோடி பிரம்மாண்டங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய நிலம், மண், நீர், நெருப்பு, அக்னி, வாயு, ஆகாசம், இது அகங்காரம், நம்மளுடைய அகங்காரம், மகத்து, அவ்யக்தங்களால் சூழப்படுற இந்த பெரிய பிரம்மாண்டத்தின் இடையே 8 திக்க ஜனங்களுக்கு மேல் அமைக்கப்பட்ட அதலம் முதலிய 7 பாதாள லோகத்தின் மேலும் புண்ணியவான்கள் வசிக்கக்கூடிய சத்தியம் முதலிய 7 லோகங்களுக்கு கீழும் இருப்பதும், ஆதிசேஷன் மீது அமைந்திருப்பதும், உப்பு சமுத்திரம் முதலான 7 கடல்களால் சூழப்பட்டதும், 7 தீபங்களுக்கு இடையே உள்ளதும், இந்திரன் முதலிய 7 கண்டங்களால் அலங்கரிக்கப்பட்டதும், 50 கோடி யோஜனை விசாலமான இந்த பாரத பூமண்டலத்தில் லட்ச யோஜனை விஸ்தீர்ணமுள்ள ஜம்புத்வீபத்தில் பிரஜாபதி க்ஷேத்திரத்தில் தண்டகாரண்யம் அப்படின்னு இருக்கக்கூடிய 7 அரண்யங்களுக்கு இடையே கர்மபூமியில் மத்திய ரேகையின் கிழக்கே எங்கே இருக்குது நம்ம இடம்? மத்திய ரேகையினுடைய கிழக்கே இருக்குது நம்மளுடைய பரதக்கண்டம். கங்கை முதலிய புண்ணிய நதிகளாலும் இந்திரபிரஸ்தம் முதலிய 7 பட்டணங்களாலும் பிரகாசிப்பதுமான இங்கே இரு பரார்த்தம் ஜீவிக்கும் பிரம்மாவின் முதல் வருஷம், முதல் மாதம், முதல் பட்சம், முதல் தினத்தில் பகலில் 2வது யாமம், 3வது முகூர்த்தத்தில் சுவாயம்புவ முதல் 6 மனுக்கள் சென்ற பின் 7வது வைவஸ்வத மன்வந்தரத்தில் 28வதான கலியுகத்தில் முதல் பாகத்தில் ஜம்பூத்வீபத்தில் பாரத வருஷத்தில் பரதக்கண்டத்தில் மேருமலைக்கு தெற்கே தண்டகாரண்யத்தில் சகாப்தத்தில் பிரபவ முதலிய 60 ஆண்டுகளுக்கு இடையே என்னும் வருஷம் அயனத்தில் வருஷ ருத்து மாதம் சுக்லபக்ஷ பௌர்ணமியில் துவாரம் நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் அனாதியான அவித்தையா வாசனையால் உண்டான இந்த சம்சார சக்கரத்தில் விசித்திரமான கர்மகதியால் விசித்திரமான பிறவிகளில் அநேக முறை பிறந்து ஏதோ ஒரு புண்ணியத்தால் இப்போதுள்ள மனுஷ ஜென்மாவை அடைந்த என்னுடைய ஆதி ஜென்மம் முதல் இந்த பிறவி முதல் இந்த க்ஷணம் வரை பால்ய கௌமார யௌவன கிழத்தனத்தில் வயசாகி போன கிழத்தனத்தில் விழித்திருத்தல், கனவு, தூங்குதல் முதலிய நிலைகளில் மனம், வாக்கு, கர்மேந்திரிய, ஞானேந்திரிய என
பாரங்களால் உண்டானதும் இப்பிறவியிலும் தெரிந்தோ தெரியாமலோ இரகசியமாகவோ பிரகாசமாகவோ செய்ததும் பிரம்மஹத்தி சுராபானம். சுராபானம்னாக்கா இப்பெல்லாம் போதையில் விற்கிறா பாருங்க, அதை சாப்பிட்றது. சுராபானம் ஸ்வர்ணம் திருடுதல். யாராவது அடுத்த வீட்டில் போயிட்டு நான் தங்கத்தை போய் திருடி எடுத்துட்டு வர்றது, திருட்டு தொழில் பண்ணுறது. குரு பத்னி சங்கம், அதாவது குரு கிட்டக்க நம்ம படிக்க போகும்போது அவர் எல்லா வேலையும் சொல்வார். அப்போ அவருடைய பத்னி கிட்டக்க நம்ம அவா கிட்டக்க சங்கமமாக இருக்கிறது. அதாவது சங்கமமாக இருக்கிறதுனாக்கா குரு பத்னி கிட்டக்க காம கேளிக்கை செய்வது. இந்த மாதிரியான பாப்பம் செய்தவர்களுடன் நாம ஒருவேளை சேர்ந்துட்டா என்றால் மகாபாதகமும் மகாபாவத்தை அனுமதிப்பதும் முதலான அதிபாதகம் சோமயாகத்தில் உள்ள க்ஷத்ரிய வைசியரை கொல்வதான சமபாதகம் பசுவதம் முதலிய உபபாதகம் பூனையை கொல்வது போன்ற சங்கலீகரணம் புழு முதலியவைகளை கொல்வதான மலினீகரண ஜீவிப்பதான அபாத்திரீகரணம் மத்தியத்தை அதை சாப்பிட்றது, முகர்வது முதலான ஜாதி பரம்சத்தை செய்யக்கூடிய பாபமானதும் விதித்த கர்மாவை விட்டுவிடுவதான பிரகீர்ணகம். அதாவது சந்தியாவந்தனம் பூணல் போட்டாச்சு, சந்தியாவந்தனம் பண்ணுறதில்லை, எதுவும் பண்ணுறதில்ல, பிராமணனுக்கு இருக்கக்கூடிய பண்ணுறதில்லை, எதுவுமே பண்ணலனா கூட தெரிந்து ஒரு முறை செஞ்சதும் தெரியாமல் பலமுறை செய்ததுமான சகல பாபங்களும் உடனே அகலுவதற்காக பாஸ்கர க்ஷேத்திர தில்லி தேவதை சந்நிதியில் பௌர்ணமியில் வேத ஆரம்ப கர்மாவை நான் செய்கிறேன். அதனுடைய அங்கமாக என்னுடைய உடலை சுத்தமாக சுத்த ஜலத்தில் ஸ்நானம் செய்கிறேன். ஸ்நானம் செய்து உலர்ந்த வஸ்திரம் அணிந்து புன்றம் விட்டுக்கொண்டு காலலம்பி ஆச்சமனம் செய்து புதிய யஜ்ஞோபவீத தாரணம் தரிக்க வேண்டும். அதாவது இந்த மகாசங்கல்பத்தில் இவ்வளவு தூரம் அர்த்தம் இருக்கு. எப்படியேப்பட்ட பாவங்களை பண்ணியிருந்தாலும் இந்த மகாசங்கல்பத்தை சொல்லி செய்தால் அவனுடைய பாபங்களானது விலகிறது. இந்த மகாசங்கல்பத்தில் மொத்த பாபமும் விலகிறது. அப்போ இதை சொன்னா போருமே, அப்போ வருஷ வருஷம் சொன்னா போருமே, விலகிடுமே அப்படின்னு நினைக்கலாம் நீங்க. கிடையாது. அவன் செய்த பாப்பமானது அதில் ஏதோ ஒரு 1% 2% தான் குறையும். இவன் வருஷா வருஷம் இவனுடைய ஆயுசு இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டே வந்தானா இவனுடைய ஆயுளானது முடியும் பொழுது அந்த பாப்பமானதுக்கும் இதுக்கும் சரியா போடும். இவன் புண்ணியம் செஞ்சா சொர்க்கலோகத்தை போய் அடைவான், மோட்சமானது கிட்டும். அவன் மோட்சம் கிட்டச்சுன்னா கூட அதுக்கப்புறம் இன்னும் 1.5 லட்சம் வருஷம் கழிச்சு தான் அவன் மறுபடியும் பிறக்க போகிறான். அவ்வளவு மகத்ததான ஒரு மகா சங்கல்பம் அது. அதனால எல்லாரும் இந்த மகா சங்கல்பத்தை சொல்லி பூனலை போட்டுங்கோ. இந்த யஜ்ஞோபவீதம் எதுக்காக போடுறோம்? அதை நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த பூனல்ங்கிறது எதுக்கு தெரியுமா? இந்த லோகத்தையே காக்கக்கூடியவன் ஒருவனே ஒருவன் தான், அவன் பிராமணன். இதை ஜாதின்னு நினைச்சிக்காதீங்க. ஜாதி கிடையாது. பிராமணன் ஜாதியே கிடையாது. பிராமணன் என்பவன் ஒரு வர்ணக்காரன். அவன் தான் இந்த க்ஷத்ரிய வர்ணத்துக்கும் வைசிய வர்ணத்துக்கும் சூத்திர வர்ணத்துக்கும் எல்லாருக்கும் நல்லதை சொல்லக்கூடியது. லோகம் க்ஷேமமாக இருக்கட்டும் பாடுபடக்கூடியவன் ஒருவனே ஒருவன் பிராமண வர்ணக்காரன். எப்படி? இந்த யஜ்ஞோபவீதம் போட்டுக்கிறதுனாலையும் அவன் பண்ணக்கூடிய சந்தியாவந்தன கர்மாக்களாக இருக்கக்கூடிய காயத்ரி ஜபத்தை பண்ணுவதனாலையும் நல்லா புரிஞ்சுங்கோ.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், காண்ட ரிஷி தர்ப்பணம் பண்ணுறோம். இந்த காண்ட ரிஷி தர்ப்பணம் எதுக்குன்னாக்கா, அவளுக்கு இந்த ரிஷிகளுக்கெல்லாம் பிரமாதமாக இவ்வளோ தூரம் இருந்துட்டு உங்களை நான் திருப்திப்படுத்த வேண்டாமா, பித்தர்களையும் ரிஷிகளையும் எள்ளும் தண்ணி விட்டு அவளை திருப்திப்படுத்தி அனுப்புறது தான் ஹோமம் பண்ணுறது. ஹோமம் பண்ணி அவளை திருப்தி பண்ணி அனுப்புறது, அதுதான் காண்ட தர்ப்பணம், காண்ட ஹோமம். அதுக்கப்புறம் இந்த வேதாரம்பம்னு ஒன்று சொல்கிறோம். இந்த வேதாரம்பம்ங்கிறது வாத்தியார், நம்ம ஆத்து வாத்தியார் இருப்பான், ஒரு குருவின் மூலமாக எந்தெந்த பிராமணர்களோ அல்லது மற்றவர்களோ பூணல் போட்டுக்கொள்ளும் மெய்யன்பர்கள் அனைவருமே இந்த வேதாரம்பத்தை கேட்டேன்னா அதை ஒலிக்க வைத்துட்டு அதை அப்படியே கேட்டுட்டே இருக்கணும். அதை கேட்டுட்டே இருந்தா என்ன அர்த்தம்னாக்கா, நீங்கள் வேதம் படித்ததற்கான பலனானது உங்களை சேரும். எவ்வளோ பிரமாதமாக இருக்குது பார்த்தீங்களா இந்த சிராவணத்தில். இதை நாம் விட்டு கொடுக்கலாமா? அப்போ அந்த வேதாரம்பம் தான் ரொம்ப முக்கியம். வேதம் படிக்காதவளும் வேதம் படித்ததாக ஆகக்கூடிய ஒரே ஒரு கர்மா உபாகர்மா. அதனால் எல்லாரும் இந்த அர்த்தத்தை முழுக்கவும் தெரிஞ்சுண்டு நம்ம சேனலில் சமிதாதானம், பிரம்மயஜ்யம், மகாசங்கல்பம், காமோகார்ஷிஞ்சபம், பிரம்மயஜ்யம், மகாசங்கல்பம், யஜ்ஞோபவீதாரணம், காண்ட தர்ப்பணம், வேதாரம்பம், இது அத்தனையும் போட்டிருக்கோம். அதன் பிரகாரம் உங்கள் ஆத்து வாத்தியார்கிட்ட நீங்கள் போகலன்னாலும் இதில் பதிவிடப்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஆவணியாவிட்டம் 2024 அப்படின்னு நம்ம சேனலில் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா தாராளமாக ஒளிபரப்பி நீங்கள் உங்கள் ஆற்றுலேயே பிரமாதமாக க்ஷேமமாக போட்டுக்கலாம். சுபம் அஸ்தோ.